அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் நம்ம ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்ல எந்த ஸ்ட்ரைக் என்ன விலையில் இருந்தால் எபோ பிலோ இருந்தால் என்ன டைரக்ஷன் நடக்கும், அதுக்கப்புறம் அது எங்கே போனால் திரும்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய பொசிஷன் கிளாஸ் வருகிற 16ஆம் தேதி துவங்குது. தமிழில், இங்கிலீஷ் 17ஆம் தேதி ஈவினிங் 8 PM துவங்கும். இதுக்கான டீட்டெயில்ஸ் இது என்னன்னா, இன்வெஸ்டருக்கு ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும், அப்புறம் ஆப்ஷன் ஸ்டாக் ஆப்ஷனை பை பண்ணி எப்படி ஹெட்ஜிங்கோட பொசிஷனா அல்லது டைரக்ஷன் ட்ரேடோட பொசிஷன் பண்ணி பண்ணுறதோ எல்லாமே நம்ம பண்ண முடியும். அதை பற்றின டாபிக் இது. அப்புறம் எந்த டேட்டில் எந்த ப்ரைஸில் நம்ம வாங்கணும், யாரை எப்போ ஃபார்மேஷன் நடந்திருக்கு அப்போ தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். மொத்தமாக போய் எல்லா இதுலையுமே எடுத்துக்கூடாது அப்படிங்கிறது வரும். அப்புறம் டைம் சைக்கிளை பற்றி என்ரோல் பண்ணவங்களுக்கெல்லாம் டைம் சைக்கிளை பற்றி உங்களுக்கு வீடியோ மெயிலில் வந்திருக்கும் ஆல்ரெடி. அந்த வீடியோவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கான டீட்டெயில் வேணுங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரி, நம்ம இன்னைக்கு கொடுத்துருந்த ஸ்ட்ரைக்கு அது மட்டுமல்ல, இன்னைக்கு மண்டே ட்ரேடு என்ன சொல்லியிருக்கோங்க, மண்டே ட்ரேடை மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடை லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனலுடைய ஸ்லோகனே அதுதான். நம்ம கொடுத்த ஸ்ட்ரைக் 24,800 காலில் 122 rupees எபோ இருந்தால் மார்க்கெட் ஏறும், அதுக்கு பிலோ இருந்தால் மார்க்கெட் ஏறணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 122ங்கிறது தான் ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கேன். அது அங்கேருந்து பாருங்கள் 122லேருந்து ஏன் ஏறிச்சு நான் என்ன அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு விலையில போயிட்டு திரும்பி ஆகணும், ஆர் அப் ஆகணும். அதே போல் கீழே வந்தாலும் ஒரு விலையில இருந்து திரும்பணும், ஆர் டவுன் ஆகணும். அது சம் ரூல் கால்குலேஷனே இருக்கு. இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் தான் ஏறுங்கிறதெல்லாம் நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அங்கேயே அழகாக கால்குலேஷனில் நம்மகிட்ட வேல்யூ. நான் அந்த வீடியோஸ் ஆனால் வீடியோவில் யூடியூப்ல நான் எல்லாத்தையும் கொடுக்க முடியும். இந்த ப்ரைஸ் வந்தால் மட்டும் நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். 122 வந்ததா போயிட்டு மறுபடியும் வந்ததா, மறுபடியும் 122 எவ்வளோ நேரம் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஃபைட் நடந்திருக்குமா, 1.5 hours. அதுக்கப்புறம் கீழே இதாகி அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும், எகைன் ஃபால் ஆகிருக்கும். இங்கிருந்தே ஃபால். இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் நீங்க எல்லாம் என்ட்ரி இங்க இருந்தா எடுத்திருப்பீங்க, கரெக்டுங்களா, யூடியூப் பார்க்குறோம். ஆனா நம்ம ஸ்டூடெண்ட் இங்க இருந்து ஆப்போசிட்ல யாரோ அவரை ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும்னு தெரியும், அவரை எந்த விலையில வாங்கணும்னு இருக்க ரூல், அங்க அவரை பை பண்ணியிருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய மேக்ஸினுடைய சுவாரஸ்யம், எல்லாமே அதுலதான் அடங்கியிருக்கு. ஓகேங்களா, ஒரு ஸ்ட்ரைக் ஒரு இடத்துல போனா திரும்பி ஆகணும், ரூல் உறுதியா நம்ம மேக்ஸ் தான் சொல்றோம். நம்ம இங்க இந்த பிரைஸ்ங்கிறது நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறிச்சா, பிரைஸ் ஆக்ஷன் ஏதாவது பார்த்தோமா, ஆனா அந்த மேக்ஸ்ல அது மேட்ச் பண்ணிக்குது, பிரைஸ் ஆக்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும். புரியுதுங்களா? சரி, ஸ்மார்ட் டிசைடர் பார்க்கலாம். ஸ்மார்ட் டிசைடர் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம். இது நம்ம மேக்ஸ் கூட தான் சேர்த்து தான் பயன்படுத்தணும், பிளைண்டா இதை மட்டும் பயன்படுத்தாதீங்க. பாருங்க, கால் புட் 2 வச்சிருக்கேன். பை ட்ரிகர்டு, ஆனா கன்ஃபர்மேஷனே இல்லைங்க. ஓகேங்களா? சரி, இதுல பையே ட்ரிகர் ஆகல இங்க இதா இருக்கும்போது. ஆனா இங்க பாருங்க, செல் ட்ரிகர்டு, ஒரு செல் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாரு. டைம் பார்த்துக்கோங்க, என்ன டைமிங், 12 மணி 12:05. அதுக்கு முன்னாடி ஒரு 5 minutesல பை கொடுத்துட்டாரு. இப்போ 5 minutesல நம்ம எடுத்துட்டு போயிடலாம். பைய கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. இந்த கேண்டில் எகைன் என்ட்ரி எடுத்துட்டு எப்படி போகுது. இங்க மேக்ஸ் வேல்யூ இருந்தா கண்ணை முடிட்டு ட்ரேட் பண்ணலாம். என்னதுக்கு கண்ணை முடிட்டு ட்ரேட் பண்ணலாம். நீங்க மேக்ஸ் வேல்யூவும் அந்த இடத்துல நம்ம ஸ்மார்ட் டிசைடர் மேட்ச் ஆயிடுச்சுன்னா அப்படியே என்ன இது இருக்கோ அப்படியே எடுக்க வேண்டியதான் ட்ரேட்ஸ். அப்போ ஸ்மார்ட் டிசைடரை நம்ம எங்க பயன்படுத்தணுமோ அங்க பயன்படுத்தி நம்ம மேக்ஸ் வேல்யூவோட அழகா எக்ஸிக்யூட் பண்ணணும். அங்க செல் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு மேல போக முடிஞ்சதா பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் டிசைடர்ல அப்படிதான் ஸ்மார்ட் டிசைடரை நம்ம பயன்படுத்தணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.